பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி பார்ட்டாக பிரித்து பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தா. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது செப்பல் ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே கசாமுசான்னு கிடந்தது. ப்ரமோஷனுக்கு இந்த 1.5 மாதமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அணைஞ்சதில் எதையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. சும்மா ஏதோ வந்து க்ளீன் பண்ணி வச்சதோட சரி. செப்பல் ஸ்டாண்டை க்ளீன் பண்ணும்போது தான் தோணுச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கவரில் போட்டு வச்சிட்டோன்னா எந்த ஸ்லிப்பர் எங்கே இருக்குன்னு தெரியும். என் பொண்ணுக்கும் எனக்கும் ஒரே சைஸ்னங்காட்டி எங்கள் 2 பேர்த்தோட செப்பலே கிட்டத்தட்ட 10 செட்டுக்கு மேலே இருக்குது. அது எங்கே இருக்குது எது இருக்குது அப்படின்னு தேடி எடுக்கும்போது தான் மற்றதும் சேர்ந்து கலைஞ்சு போயிடுது. என் பொண்ணோடதும் என்னோடதும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி கவரில் போட்டு வச்சிடலாம். என் ஹஸ்பண்டோடதும் என் பையனதும் வந்து கம்மி தான். என் பையனோடது ஃபஸ்ட்டு ரேக்கில் வச்சுட்டு ஹஸ்பண்டோடது லாஸ்ட் ரேக்கில் வச்சுட்டு மிடில் 2லேயும் நானும் என் பொண்ணோடதும் வச்சுட்டேன். கோயம்புத்தூரில் நல்லாவே மழை இருந்ததுனால இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிக்கன் சமைச்சு வச்சிட்டோன்னா காலையிலேயே மதியமும் வச்சுக்கலாம், நைட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கு வீட்டில் வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணிட்டு பாட்டாக பாத்திரத்தை கழுவி ஒரு வழியாக கழுவியே முடிச்சிட்டேன். நான் பாத்திரத்தை கழுவி முடிக்கவும் சிக்கன் ரெடியாகவும் சரியாக இருந்தது. என் பையனுக்கு கேரட் ரைஸும் சுண்டலும் செஞ்சு கொடுத்துருந்தேன். காலையிலேயே குழம்பு வச்சுட்டேன். ஆனால் சிக்கனே போடாமல் குழம்பு வச்சு அவனை சாப்பிட வச்சு அனுப்பியாச்சு. நானும் 2 தோசை ஊற்றி சாப்பிட்டேன்.